விண்வெளி மருத்துவத்தை பற்றி நாம் விளக்கம் சொல்ல வேண்டும். கடந்த 2000 ஆண்டுகளாக நாம் உணவு பழக்கத்தை பற்றி ஒரு உணவு பழக்கமே தவிர உணவு அவசியமில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். சுவாசம் என்பது இயற்கையில் இருக்கிற ஒரு தன்மை. அது நாளமில்லா சுரப்பியோடு தொடர்பு இருக்குது. நாளமில்லா சுரப்பி, நாளமில்லா சுரப்பி, புரியுதுங்களா? நான் பசி சுரப்பை பற்றி பேசுகிறேன். பசி சுரப்பிக்கு சுவாசத்திற்கு ஆக்சிஜன் வேணும்னு சொல்கிறோம் இல்லையா? நேராக நுரையீரலுக்கு போகுது, அங்கே வேதியியல் மாற்றம் நடக்குது, நமக்கு சக்தி கொடுக்குன்னு வச்சுக்கலாம். அது எலக்ட்ரான் தான், எல்லாமே எலக்ட்ரான் வடிவம், எல்லாமே எலக்ட்ரான் வடிவம், மின்னணு வடிவம் தான். காற்றும் எலக்ட்ரான் தான், நீரும் எலக்ட்ரான் தான் இல்லையா? அப்புறம் காற்று இல்லாத வெட்டவெளி எல்லாம் எலக்ட்ரான் தான். எல்லாம் அந்த வடிவத்தில் உள்ளே போயிட்டுருக்கு. அது உள்ளே போய் வேதியியல் மாற்றம் நடக்குது, நமக்கு நன்மை தருது. அதாவது இதை என்ன, இந்த பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய இந்த காற்று இயற்கையாக இருக்கிற மூச்சு இல்லையா? அது உள்ளே போயிட்டு வெளியே வருது. அதெல்லாம் அதை மட்டும்தான் எடுத்துக்குது, ஆக்சிஜன் மட்டும்தான் எடுத்துக்குது. ஆனால் இங்கே பசின்னு வச்சுக்கோங்க, புரியுதா? பசிக்கு உடம்பு இதுதான் வேணும்னு எதாவது கேட்குதா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் நாம் இங்கே விருப்ப உணவுகளைத்தான் தேர்ந்தெடுக்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சுவாசம் தேவைன்னா அது ஆக்சிஜனை மட்டும் எடுத்து, ஆக்சிஜன் எல்லாம் உயிர் வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இட்லிலாம் வாழ முடியும், சாம்பாரெல்லாம் வாழ முடியும், சட்னிலாம் வாழ முடியும். நல்லா புரிஞ்சுட்டே வாங்க. அப்போ இங்கே தூய்மை செய்தால் உடம்பு தனக்கு தேவையான சக்தி வெளியிருந்து எடுத்துக்கொள்கிறது. எப்படி நுரையீரல் உயிர் காப்பதற்கும் அல்லது உடல் இயக்கத்திற்கும் வெளியிருந்து ஆக்சிஜனை உள்ளே செலுத்தி அது வேதியியல் மாற்றம் நடத்தி கொள்வதைப் போலத்தான் சுவாசத்தின் மூலமாகவும் உடம்பு நைட்ரஜன், அந்த தலைச்சத்து அது உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும், எப்படி தாவரம் தனக்கான சக்திகளை காற்றுக்கு நைட்ரஜனை உள்ளுக்கிற புரதமாக மாற்றிக்கொள்கிறதோ அந்த தலைமைச் சத்தை, அந்த வெடிமைச்சத்தை அல்லது அந்த காற்றுல இருக்கிற நைட்ரஜன், புரியுதுங்களா? நைட்ரஜன் உள்ளே போகிறப்ப என்னது மாறுதுங்கன்னா தேவையான நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாகுது. கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிறது என்பது வேறு. கார்பன் டை ஆக்சைடு அதிகமாச்சுன்னா உங்களுக்கு இறப்பையில் இருக்கிற அமிலத்தன்மை அதிகமாகும், சிறுகுடல் பெருங்குடல் எல்லாம் அமிலத்தன்மை அதிகமாகும். அது போக நுரையீரல் அமிலத்தன்மை அதிகமாகும், தொண்டையில் அமிலத்தன்மை அதிகமாகும், மூக்கில் அமிலத்தன்மை அதிகமாகும், கடுமையான விஷத்தன்மை. இதுதான் இந்த கொரோனாவுக்கு காரணம், புரியுதுங்களா? அப்போ நுரையீரல் தனக்கு தேவையான உணவை காற்றுலேருந்து எடுத்துக்கிற மாதிரியும் அதே போல் தான் உடம்பு இந்த உள்ளே போகிற நைட்ரஜன் அது புரதமாக மாறுது. இது பிரிட்டிஷ் மருத்துவ முண்டங்களில் கிடையாது. இதைத்தான் டாக்டர் அர்னால்ட் லெக்ரட் கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே a pure body in vital condition the body assimilates the nitrogen from the airங்கிறார். a pure body in vital condition the body assimilates the nitrogen from air to build up protein making. ப்ரோட்டீன் மேக்கிங்னாவே புரதத்தை கட்டமைக்கிறதுக்காக காற்றுல இருக்க நைட்ரஜனை இந்த உடம்பு மாற்றிக்கொள்கிறதுன்னு எழுதுகிறார். இங்கே ஆக்சிஜன் மற்றும் பேசிய வெள்ளைக்கார முண்டங்கள் இந்த நைட்ரஜன் இப்படி மாறுதுன்னு சொல்கிறது. இதுக்கு அமெரிக்காவில் இவர் ஜெர்மனியில் பிறந்து அமெரிக்காவில் குடியேறியவர். ஏன் இவர் புத்தகத்தை ஏன் ஆராய்ச்சி பண்ணலை? அங்கே தான் இருக்குது. நீங்கள் உடம்பு தனக்கு தேவையான சக்தி தயாரிச்சுன்னு சொல்லுகின்ற பொழுது இந்த நாக்கு விபச்சாரத்தை பற்றி பேசுகின்ற ஊடகங்கள், மனம் விபச்சாரத்தை பற்றி பேசுகின்ற ஊடகங்கள் எல்லாம் உண்மையை மறைக்கும். இது இயற்கை. இது அரைகுறையாக இதெல்லாம் பரிணாமத்தினுடைய எச்சம். அப்போ தேவைப்படுகின்ற பொழுதும் நல்லவர்கள் தோன்றுவார்கள், தேவைப்படுவது இந்த புத்தகம் வரும். இந்த உணவில்லா மருத்துவங்கிறது காலத்தின் தேவையாக வந்திருக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெல்லியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 கோடி விவசாயிகள் போராடுறாங்க, 1 லட்சம் டிராக்டர்கள் அங்கே போராடுறாங்க. எல்லாம் உழவினார் கைமடங்கின் இல்லை, விட்டோம் என்பார்க்கும் நிலை. உழவு தொழில் உழவர் பெருமக்கள் துன்பத்தில் ஆழ்ந்தால் பரதேசிகளுக்கு கூட துறவரம் போன நினைக்கிறவங்களுக்கு கூட ஒன்றும் கிடைக்காதுன்னு எழுதுகிறார் திருவள்ளுவர். உழவினார் கைமடங்கின் இல்லை, விட்டோம் என்பார் விளைவதும் விட்டோம் என்பார்க்கும் நிலை அப்படிங்கிறாரு. நான் சொல்கிறேன்ப்பா, உழவினார் உழவு செய்கின்றவங்க ஏதாவது கஷ்டமோ துன்பப்பட்டாங்க, கை குறுகி போச்சு அப்படின்னாவே நான் சொல்லுகின்றேன், இந்த பரதேசிகள் நிறைய இருக்க. இந்தியாவை ஆளுகின்ற போலி பரதேசிகள், இந்தியாவை ஆளுகின்ற மத பரதேசிகள், இந்தியாவை ஆளுகின்ற சாதிய பரதேசிகள், இந்தியாவை ஆளுகின்ற இந்த அரசியல் பரதேசிகள், இவங்கெல்லாம் தகுதியற்றவர்கள், இயற்கைக்கு எதிரானவர்கள். ஒரு உழவுனா என்ன, அது எந்த வாழ்க்கை உழவு தேவை, குழந்தைகளுக்கு என்ன தேவை, இதெல்லாம் எந்த புரிதலும் இல்லை. இதில் ஆதியில் ஏற்பட்ட தவறே தவிர இன்று ஏற்பட்ட தவறு அல்ல. இப்போ நம்ம டெல்லியில் இருக்கிற போராட்டமோ, நாம் தமிழ்நாட்டில் இருக்கிற போராட்டமோ, உழவு தொழில் சார்ந்த நீர், உழவு தொழில் சார்ந்த வானம், உழவு தொழில் சார்ந்த காற்று எல்லாமே உணவை பின்பற்றி தான் இருக்குது, புரியுதுங்களா? உணவை பின்பற்றி தான் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் எப்போ தேவை, எதற்கு தேவைன்றாலும் எந்த புரிதலும் யாருக்கும் இல்லை. அதனால 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக திருவள்ளுவர் உணவை விஷம் என்று பதிவு செய்தார். இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க? ஃபுட் பாய்சன்னு சொல்கிறீங்க.
அதனால தான் திருவள்ளுவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த மருந்து என வேண்டாமம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி அப்படின்னு சொன்னார். அருந்துவதும் பின் அற்றுப்போவதும் அது தண்ணீரை மட்டும்தான் குடிக்கும் அப்படிங்கிறது 2000 ஆண்டுகளுக்கு பின்பாக வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி கண்டுபிடிச்சார். 2000 ஆண்டுகள் பின்பாக வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி தான் திருவள்ளுவர் இதைத்தான் சொல்லியிருக்கிறார் என்று தன் சொந்த உடலை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்தார். ஏன்னா இவருக்கு வந்து கடுமையான பல நோய்கள் வந்தது. ஒரு 4-5 நோய்கள், சக்கரை நோய், மூட்டு வலி, முழங்கால் நோய், ஒபிசிட்டி, உடம்பு பெருத்தல், நாக்கு அழுகி நாக்கு நாற்றம் அடித்தல், வாய் நாற்றம் அடித்தல், பூளை, நெஞ்சு சரி, மூக்குச்செலி, வாயில் ஒழுகுதல், இப்படி எல்லா வகையான அருவறுப்பான நிலையிலிருந்து தன்னை தூய்மைப்படுத்தி 93 கிலோ இருந்த எடையை வந்து 63 கிலோ மாற்றி கண்களை சுத்தம் பண்ணி எல்லாம் மாற்றி கடைசி நடுநிலை உடம்புக்கு வந்தார். இவருக்கு ஆராய்ச்சி செஞ்சுட்டார். இவருடைய ஆராய்ச்சிகள்லாம் சாதாரண விஷயம் அல்ல, இது விண்வெளித்துறைக்கான ஆராய்ச்சி. அதனால் நான் வந்து இந்த செரலிசை பற்றி, சேரல்னால் இந்த தானியங்களை பற்றி சொல்லிவிட்டு நான் அடுத்ததுக்கு போகலான்னு இருக்கிறேன். அதுக்கு வந்து சிந்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆக எல்லா தானியங்களுமே அமிலத்தன்மை உடையன, சளித்தன்மை உடையன சொல்லிட்டாரு, புரியுதுங்களா? அப்புறம் இந்த லெகுமஸ், LEGUMES, லெகுமஸாக லெகும்ஸ்ன்னு நினைக்கிறேன். லெகுமஸ்ன்னு வச்சுக்கலாம், லெகுமெஸ்ன்னு வச்சுக்கலாம், LEGUMES லெகுமஸ்ன்னு. எனக்கு அப்படி தான் படிக்க தெரியுது, லெகுமெஸ்ன்னு வச்சுக்கிறேன் நான். அந்த என்ன சொல்கிறாங்களா, லென்டில்ஸ் ட்ரைடு பீன்ஸ்னால் உலர்ந்த அவரை கூட்டன்னு வச்சுக்கலாமா, ட்ரைடு பீன்ஸ்ன்னு வச்சுக்கலாமா, லென்டில்ஸ், ட்ரைடு பீன்ஸ் அண்டு ட்ரைடு பீஸ்னால் இந்த இதுன்னு நினைக்கிறேன், கொண்டைக்கடல்னு வச்சுக்கலாம். ட்ரைடு பீஸ் ஆர் டூ ரிச் இன் ப்ரோட்டீன், கடுமையான கசப்புத்தன்மையுடைய புரதம்ங்கிறாங்க, புரியுதுங்களா? தி சேம் ஆஸ் மீட் அண்ட் எக்கு, இந்த கடுமையான இந்த கொண்டைக்கடலை, கடுமையான இந்த அவரைக்கடலை, மொச்சக்கொட்டை, அதெல்லாம் மலச்சிக்கல் உண்டாக சொல்கிறாங்களே. ஏன்னா நீங்கள் மொச்சக்கொட்டை தின்ட்டு வந்தியா, வயிறு கெட்டு போய் நாற்றம் அடித்துன்னு வச்சிங்க, வயிறு கெட்டு போச்சு, மொச்சக்கொட்டை தின்ட்டு வந்தியா, அவரைக்கொட்டை தின்ட்டு வந்தியா, கொண்டைக்கடலை தின்னாவே வயிறு கெட்டு போய் கடுமையான புரதம். அது வந்து எதுக்கு நிகரானதுன்னு கேட்டிங்கன்னா அது இறைச்சிக்கு முட்டைக்கு நிகரானதுன்னு பதிவு செய்கிறார். அப்போ மலச்சிக்கல் உண்டாக்குவதில் இந்த அவரைக்கொட்டை, மொச்சக்கொட்டை, தொட்டைக்கொட்டை உண்டாக்குதுன்னு எவ்வளோ அழிவாக சொல்லியிருக்காரு. அப்போ எல்லா வகையான உணவுகளுமே நச்சுத்தன்மையாக இருக்கிறது. நானும் உங்களை மாதிரி எல்லாம் தின்றவன் தான், புரியுதுங்களா? நமக்கு யார் சொல்லிக் கொடுக்குறாங்க? 2000 வருஷமாக உணவை பற்றி யாருமே பேசலை. ஆனால் 2000 ஆண்டுக்கு முன்னே வள்ளுவர் உணவை பற்றி பேசியிருக்காரு. நேரடியாக உணவு சரி, உணவு தொழிலை பற்றி பேசுகிறவர் உணவை பற்றி தலைப்பு இருக்குதா? இல்லை. மனதை பற்றி தலைப்பு இருக்குதா? இல்லை. ஆனால் மனதை பற்றி பல இடத்துல சொல்கிறார். மனம் வந்து இப்படி பண்ணும். கிட்டத்தட்ட ஏறத்தாழ மனம் அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தி ஏறத்தாழ ஒரு 18, 19, 20 திருக்குறள் இருக்கலாம். ஆராய்ச்சியாளர் உங்களுக்கு தெரியும், பெரிய தமிழ் புலவர் அல்ல. அதனால மனத்தது மாசாக, மனத்துக்கண் மாசினல், அப்புறம் மனநல மண்ணுயிர் காக்கம், இப்படிலாம் பல இடத்துல மனது. ஆனால் மனம்ங்கிற தனியாக ஒன்று இல்லை, அதுக்கு அதிகாரம் போல. ஏன்னா மனம் வந்து அவ்வளோ மோசமானது, அது அடக்குவது சாதாரண விஷயம் இல்லை, அது எல்லா போதைப் பொருளையும் விரும்பும். அதனால தான் சொல்கிறேன். அந்த இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா விருப்புணவு அப்படிம்பாங்க, என்ன வேணும்னு கேட்பாங்க. என்னென்ன உங்களுக்கு பிடிக்கும்? ஆரோக்கியத்துக்கு என்னன்னு சொல்ல மாட்டாங்க யாருமே. உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்? உனக்கு இட்லி பிடிக்குமா, சட்னி பிடிக்குமா, சாம்பார்? சில பேர் எனக்கு இட்லியும் சாம்பார் வேணுமா, அவருக்கு இட்லியும் சட்னி வேணுமா, எனக்கு இட்லியும் தலைக்கறி வேணுமா. இதெல்லாம் விருப்ப உணவை தவிர இதெல்லாம் தின்னு போட்டு ஆரோக்கியம் எப்படி வரும்? இப்போ உணவு பழக்கத்தை தனியாக வச்சுக்கிட்டு ஆரோக்கிய பழக்கத்தை தனியாக பிரிக்க தெரிந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற முடியும். புரியுதா? மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.